இந்த வருஷத்தோட 2வது உருப்படியான வீடியோ. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு டெரஸ் கார்டனிங் கிட் அப்படின்னு ஒன்று வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ரீசெண்டாக தான் அதை பற்றி கேள்விப்பட்டேன். நான் போய் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸு, அதை நான் எப்படி அப்ளை பண்ணேன், அதில் என்னென்னலாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வருஷமாக அந்த கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. இந்நேரம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி இனியுமா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பட் இன்னுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் வாங்கின அன்றைக்கி எனக்கு முன்னாடி 4-5 பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு கார்டனிங் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். 6 க்ரோ பேக் இருக்குது, 12 கேஜி கம்ப்ரெஸ்ட் கோகோபீட் இருக்குது, 200 கிராம் அசோஸ்பைரிலம், 200 கிராம் ஃபாஸ்போபாக்டீரியம், 200 கிராம் ட்ரைகோடர்மா பவுடர், 100 ml நீம் ஆயில், ஒரு கார்டனிங் கிட்டோட கைட் புக் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு 6 டிஃப்ரெண்ட் சீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த சீட்ஸ் வந்துட்டு வெஜிடபிள் சீட்ஸ், கொத்தவரங்காய், கீரை வகைகள், கத்திரி, அந்த மாதிரி வந்துட்டு சில சீட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அசார்ட்டட்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு கிடைச்ச பஞ்ச் இல்லாமல் வேறையாக வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மொத்தம் 6 சீட்ஸ் கொடுக்குறாங்க. 6மே தோராயமாக ஒரு 50 விதை பக்கம் இருக்குது அந்த பேக்கெட்டில். ஸோ இதெல்லாம் தான் இதில் கம்ப்ரஸ் ஆகி வருது. அந்த யூசர் மேனுவலில் வந்துட்டு விச் மீன்ஸ் அந்த கைடில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்படியெல்லாம் செடியை வளர்க்கலாம், செடியை வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், செடியில் பூச்சி வந்தால் என்ன பண்ணணும், அந்த பூச்சிக்கு நம்ம வீட்டிலே என்ன கை வைத்தியம்லாம் பண்ணலாம், அது இல்லாமல் இவங்க கொடுத்துருக்குற இந்த பயோ ஃபர்டிலைசர் எப்போ ஆட் பண்ணணும், எவ்வளோ ஆட் பண்ணணும், வெயில் காலத்தில் அந்த செடியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், மற்ற நேரத்துலலாம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இதை வந்துட்டு எந்த நிழலில் வைக்கணும், எப்படி விதைக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாது, என்னை மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சனாக இருந்தால் கூட அந்த கைடை பார்த்தே நீங்கள் நல்ல செடியை வளர்க்கலாம். அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு அந்த கைடில் கொடுத்துருக்குறாங்க. இதே கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த கிட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வெளியே வாங்கணுன்னா ஒரு 1500 மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 5 கேஜி கோகோபீட் பிளாக்கை, அந்த வெறும் 5 கேஜி பிளாக்கை மட்டுமே வந்துட்டு 350 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்படி இருக்கும்போது ஒரு 12 கேஜி பிளாக்கு, அது இல்லாமல் இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறப்ப எனக்கு வந்துட்டு 450 ரொம்ப கம்மியாக தான் பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கிட்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிட்டை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் வெப்சைட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ் கார்டனிங் கிட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. லைக் உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் வீடு எங்கே இருக்க, உங்கள் எந்த ஜோனில் இருக்குது, அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்துட்டு அந்த கார்டனோட கிட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் கிட் வேணும்னு சொல்லிக்கலாம். ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேருக்கு 2 கிட், மொத்தம் 8 கிட் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஒரு கிட்டில் வந்துட்டு உங்களுக்கு 6 க்ரோ பேக், 12 கோகோபீட்டு, அப்புறம் இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸு, அதுக்கப்புறம் அந்த செடிக்கு போடுற மருந்து, சீட்ஸ், இது எல்லாமே வருது. ஸோ இதுதான். நான் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணப்போ என்னால் அப்ளை பண்ண முடியல. ஏன்னா லிமிட் ரீச்ட் அப்படின்னு வந்துருச்சு. அது எதனால், ஒரு வேளை மாத கடைசினால அப்படியான்னு எனக்கு தெரியல. பட் நான் நேரில் போனேன். நேரில் போகும்போது ஒரு ஆதார் கார்டு காப்பியும் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் 450 ருபீஸ் என்னை வந்துட்டு கட்ட சொன்னாங்க. இது 3 செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கையோடு அந்த கிட்டை வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணலை. இன்றைக்கி அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த கிட். இதில் வந்துட்டு ஃபாஸ்போபாக்டீரியம் 200 கிராம்ஸ், இது வந்துட்டு ட்ரைகோடர்மா பவுடர் 200 கிராம்ஸ், அப்புறம் அசோஸ்பைரிலம் 200 கிராம்ஸ், அப்புறம் நீம் ஆயில் வந்துட்டு 100 ml இருக்குது. 6 விதை பேக்கெட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு விதை பேக்கெட் வந்துட்டு 2 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்ன விதை, இது வந்துட்டு கொத்தவரங்காய் அப்படின்னா அது கொத்தவரை, அப்புறம் வந்துட்டு அது என்ன ரகம், அந்த கொத்தவரங்காயில் அது என்ன ரகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு கொத்தவரங்காய், கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய், அப்புறம் சொரக்காய், வெண்டைக்காய், அப்புறம் மிளகாய், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நாட்டுக்காய், காய்ன்னு முடியுதுல, அந்த காய் விதைகள் மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு தோணுது. எனக்கு வந்துட்டு இந்த 6 டிஃப்ரெண்ட் விதை கிடச்சிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒன்று மாறுபட்டு வரும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கிட் பேக். க்ரோ பேக்ஸ் 1 2 3 4 5 6. ஸோ 6 க்ரோ பேக்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரியே 6 இருக்குது அப்படி நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறேன் 6 இருக்குது அப்படின்னு. இதுதான் க்ரோ பேக்கோட
சைஸ். இது வந்துட்டு 12 இன்ச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 12 இன்ச்சு தான் போல, இதுதான் 12 இன்ச்சாக இருக்கும். சரி, இது 12 இன்ச்சு குரோக்காக 6 கொடுத்துருக்குறாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் வந்துட்டு இப்படி இருக்குது, கோகோபீட்டோட பிளாக். ஸோ இப்படி கொடுத்துருக்குறாங்க. கோகோபீட்டோட பிளாக் வந்துட்டு இப்படி இருக்குது. இந்த மாதிரி இந்த பேக் ஃபுல்லாக வந்து இந்த கோகோபீட் பிளாக் தான் இருக்குது. இது மொத்தமும் சேர்த்து 12 கிலோ இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கிட்டில் நம்ம வச்சுருக்கோம். நான் வந்துட்டு கார்டன் சாயில் வாங்கிட்டு வந்திருக்கேன், வெர்மி கம்போஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ரெண்டும் நான் தனியாக காசு போட்டு வாங்கினது. ஸோ ஐ மீன் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக வாங்கினது. அதையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சில விதைகளை வந்து விதைக்க போகிறோம். அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.